Hi, budding doctors. I am Mithun Kumar, NEET biology trainer. Have you ever wondered that why there is a difference among the siblings even though they born to the same father and mother? Here there is an answer that is nothing but the process called crossing over or called recombination. Today in genetics part 13 we are going to see crossing over, that is a phenomena called recombination, followed by the linkage and its types, and what are the factors that affect crossing over, followed by the quiz questions to which you need to write the options and comment in the comment box. And for genetics 1 to 12 I just posting the link in the description box for your ready reference. Kindly continue to watch. ஓகேங்க, இந்த கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது மார்கன் அப்படிங்கிறது 1912 கண்டுபிடிச்சாரு. இந்த கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாகுது. எப்படி ஒரு புது காம்பினேஷன் உருவாகுதுன்னா, த இன்டர் சேஞ்சிங் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் பிட்வீன் த குரோமோசோம், பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமோசோம் ஆஃப் ஹோமோலாகஸ். இந்த ஹோமோலாக்ஸ் கிடையில் இருக்கக்கூடிய அந்த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால ஹோமோலாக் அப்படிங்கிற மீனிங் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹோமோலாக்னா ஒரு நியூக்ளியஸ்க்கு உள்ள என்ன இருக்கக்கூடிய குரோமோசோம், ஒரு லோக்கஸ், ஒரு பாயிண்ட் லாக் அப்படின்னா லோக்கஸ், த சேம் லோக்கஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் ஹோமோலாகஸ் குரோமோசோம். அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல அதுல இருக்கக்கூடிய வந்து என்னது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஸோ மேலே இருக்குது என்ன அப்படின்னா இட்ஸ் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அண்ட் அனதர் இஸ் நோன் அஸ் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இந்த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படிங்கிறது ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெட் அப்படிங்கிறது ப்ளூக்கு என்ன அப்படின்னா நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஸோ அதுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் தான் இட் இஸ் நோன் அஸ் கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது மியோசிஸ்ல ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியோசிஸ்ல நடக்கக்கூடியது. அதுல பேன்கிட்டின் ஸ்டேஜ் நம்ம எப்படி லெப்சி பேடி டயா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேன்கிட்டின், டிப்ளோட்டின், டயகைனசிஸ். இதுல பேன்கிட்டின் ஸ்டேஜ் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம் செக்மெண்ட் அப்படின்னு நடக்குது. எங்க அப்படின்னா த கேமெட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது நடக்குது ஜெர்மினல் செல்ஸ்ல. அதுக்கப்புறம் இந்த மைட்டோட்டிக் கிராசிங் ஓவர் இருக்குதுன்னு கேட்டா எஸ் இருக்குது, பட் இட் இஸ் வெரி வெரி ரேர். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த சொமேட்டிக் செல்ஸ். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சொமேட்டிக் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராசிங் ஓவர் அப்படிங்கிறத ஒரு 4 ஸ்டெப்ஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சினாப்சிஸ். சினாப்சிஸ் ஆர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைவேலன்ட் குரோமோசோம் அப்படிங்கிறது இப்போ அந்த ரெண்டு குரோமோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பிகம் யுனைடெட் அண்ட் இட் பிகேம் யூனியன் டு ஈச் அதர். ரெண்டு என்ன அப்படின்னா ஒன்னா வர்றது, அந்த ஸ்டேஜ் பேர் பைவேலன்ட் குரோமோசோம். இது யூனியன் எங்க ஆகுது அப்படின்னா மிடில் யூனியன் ஆச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் ப்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் இது என்ன பண்ணும் டீலோமியர்ல வந்து டீலோமியர் இட்ஸ் ஒன் which gives a stability of chromosome. அந்த டீலோமியர்ல ஜாயின் ஆச்சு அது பேரு இட்ஸ் நோன் அஸ் ப்ரோடெர்மினல். இல்ல வேற எங்கனாலும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஜாயின் ஆச்சு அதுக்கு பேர் இட் இஸ் நோன் அஸ் ரேண்டம் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சினாப்சிஸ்க்கு அப்புறம் டெட்ராய்ட் ஃபார்மேஷன். டெட்ராய்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இந்த குரோமோசோம் எந்த இடத்துல ஜாயின் ஆகுதுன்னா சென்ட்ரோமியர்ல ஜாயின் ஆகுது. அந்த சென்ட்ரோமியர்ல ஜாயின் ஆகிற குரோமோசோம் ஈச் பைவேலன்ட் ஹேஸ் அ 4 குரோமேட்டிட். ஒவ்வொரு பைவேலன்ட் குரோமோசோம் ரெண்டு யுனைட் குரோமோசோம் பைவேலன்ட் குரோமோசோம் ஒவ்வொன்றுக்கும் 4 குரோமேட்டிட்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் டெட்ராய்ட் குரோமோசோம். தேர்ட் ஸ்டெப் தான் கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது எங்க வந்து அந்த ரெண்டு குரோமோசோம் ஜாயின் ஆகுதோ அது பேர் கயாஸ்மெட்டா. இந்த கை அப்படிங்கிறது இட்ஸ் கிரீக் லெட்டர்ல எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டு எக்ஸ் ஷேப் என்ன பண்ணும் ஃபார்ம் ஆகுது. இந்த சினாப்சிஸ் அண்ட் கயாஸ்மெட்டா இது ரெண்டுமே முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தா ஃபார்ம் ஆகிறதுக்கு சினாப்டனிமல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த சினாப்டனிமல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறது தான் அந்த ரெண்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் கயாஸ்மெட்டா ஆஸ் வெல் அஸ் வந்து சினாப்சிஸ்க்கு ரொம்ப பேஸ். இந்த சினாப்டனிமல் காம்ப்ளெக்ஸ் ட்ரோசோஃபிலால ஃபார்ம் ஆகுதுல, பர்டிகுலர் மேல் ட்ரோசோஃபிலால. அதனால என்ன அப்படின்னா மேல் ட்ரோசோஃபிலா கிராசிங் ஓவர் போகவே போகாதுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட் இன் மேல் ட்ரோசோஃபிலா. ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் டெர்மினலைசேஷன். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிறதுக்கு பேர் இட் இஸ் நோன் அஸ் டெர்மினலைசேஷன். இந்த குரோமோசோம் செப்பரேட் ஆயிருது. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எது அப்படின்னா கிராசிங் ஓவர் கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரீகாம்பினேஷன், கிராசிங் ஓவர் both are same. இந்த ப்ராசஸ்ல வரக்கூடிய நம்ம கையில கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் கிராஸ் ஓவர்ஸ் ஆர் ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா இந்த ரோல் ஆஃப் எவல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு புது ஸ்பீசிஸ் உருவாகிறதுக்கு இந்த கிராசிங் ஓவர். செகண்ட், ஒரு ஜீன்ஸ் லீனியர் அரேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு எது பேஸ் அப்படின்னா இந்த கிராசிங் ஓவர். தேர்ட் திங் என்ன அப்படின்னா ஜெனடிக் மேப் கன்ஸ்ட்ரக்ஷன், லிங்கேஜ் மேப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஜெனடிக்ஸ் ஜீன்ஸோட ஆக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிளான்ட் பிரீடிங் அண்ட் அனிமல் பிரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா
இப்போ கிராசிங் ஓவர் ரொம்ப அதிகமாகுது எப்போ அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஜீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கிராசிங் ஓவர் அதிகமாகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ரே அப்படிங்கிற கதிர்வீச்சுகள் அதிகமாக இருப்ப கிராசிங் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கிராசிங் ஓவர் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ். இந்த மேல் செக்ஸ்ல பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர் இட் இஸ் கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிக்ரீஸ்டு. ட்ரோசோஃபிலால கம்ப்ளீட்லி ஆப்சென்ட் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். அடுத்து நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிங்கேஜ் அப்படிங்கிறது. இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெண்டல் படிச்ச பைசன் சட்டைவம்ல அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஜீன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார். அதனால தான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1:1:1:1 அப்படிங்கிற டெஸ்ட் கிராஸ் டைஹைபிரிட் ரேஷியோ அவருக்கு கிடைச்சிருக்கு. சப்போஸ் லிங்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்ல மெண்டல் பிடிபடாதனால இந்த ரிசல்ட் வந்திருக்கு. பிடிபட்டிருந்தா அவருக்கு அந்த 1:1:1 அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஒரு பெரிய கேள்விக்குறியில ஒரு பெரிய காயஸ் அதுல முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அந்த லிங்கேஜ் அப்படிங்கிறது யாருக்கு வந்துச்சு இந்த ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம். இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜீன் மேப்பிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீன் மேப்பிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் வந்து லிங்கேஜ் மேப்பிங். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷனை நம்ம டிட்டர்மின் பண்ணுறது எது மூலியமா பண்ணலாம்னா லிங்கேஜ் மேப்பிங் மூலியமா பண்ணலாம். லிங்கேஜ் ஜீன் மேப்பிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஜீன். ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது அதாவது லிங்கேஜ் மேப்பிங் அப்படிங்கிறது இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நோன் அஸ் லிங்கேஜ் மேப்பிங். அல்ஃபிரட் ஹச் ஸ்டட்வர்ட் அப்படிங்கிறவர் 1913ல என்ன பண்றாரு அப்படின்னா இதை காயின் பண்றாரு. இந்த மார்கன் யூனிட் அப்படிங்கிறது இல்ல 100 சென்டிமார்கன் இஸ் ஈக்குவல் டு 1 மார்கன். இப்போ 3.5 வந்து சென்டிமார்கன் இருந்துச்சுன்னா இட் இஸ் 3.5 வந்து ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஆர் வந்து லிங்கேஜ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த லிங்கேஜுக்கும் கிராசிங் ஓவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டே இந்த ஜீன் க்ளோசர் ஒன்று ஒட்டி வச்சிருக்கும். இந்த கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது லிங்க்டு ஜீன்ஸை செப்பரேட் பண்ணுறது தான் இந்த கிராசிங் ஓவர். இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறது இந்த சேம் குரோமோசோம் ஹோமோலாகஸ்ல நடக்கிறது. இந்த கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் ஹோமோலாகஸ் குரோமோசோமுக்கு இடையில நடக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறது இட் டிக்ரீசஸ் ஜெனடிக் ரீகாம்பினேஷன் அண்ட் ரீகாம்பினன்ஸ் கிராஸ் ஓவர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் வேரியபிலிட்டி ஆஃப் அன் ஆர்கனிசம் அண்ட் இன்க்ரீசஸ் ரீகாம்பினன்ஸ். புது புது உயிரினங்களை புது மாற்றங்களை ஸ்பீஷிஸ் கொண்டு வரது அப்படின்னா இந்த கிராசிங் ஓவர். ஸோ இதான் லிங்கேஜுக்கும் கிராசிங் ஓவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறதுல ஒரு லிங்கேஜ் குரூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட். லிங்கேஜ் குரூப் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்கும் வேரி ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா அந்த குரோமோசோம் நம்பரை பொறுத்து. யூஸ்வலா இப்போ 2n அப்படிங்கிறது இட்ஸ் டிப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம். அந்த ஆர்கனிசமுடைய ஹாப்ளாய்ட் செட் எவ்வளோ இருக்குதோ மியோசைட்ஸ் அப்படிங்கிறது 2n. அதுல ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் எதுவோ அதுதான் அதுல லிங்கேஜ் குரூப். இதுல மியூக்கர் இருக்கு 22 அப்படிங்கிறது. அடுத்து லிங்கேஜ் குரூப் ட்ரோசோஃபிலா 7, ஸ்வீட் பீக் 7, நியூரோஸ்போரா 7, மெய்ஸ் 10, barley 7, mouse 21, astrobularia 5, rice 12, wheat 21, chimpanzee 24, so sugar cane 40. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் குரூப் எவ்வளோ ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோமே அதுதான் லிங்கேஜும் இருக்குங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெக்கானிசம் என்ன அப்படி ரெண்டு விஷயம் பார்த்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறத லிங்க்டு ஜீன்ஸை கொண்டு வந்து காமிச்சது யார் அப்படின்னா லைம்லைட்டுக்கு நம்ம ரெஜினால்ட் புன்னட் அண்ட் பெட்டிசன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லத்தரஸ் ஓடரேட்டஸ் அப்படிங்கிற பிளான்ட்ல பண்றாங்க. பண்றப்ப அவங்களுக்கு மெண்டலோடைய டைஹைபிரிட் டெஸ்ட் கிளாஸ் ரேஷியோ 1:1:1:1 அப்படிங்கிறது வராம டிவியேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோட் பை செக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் மார்கன் படிக்கிறாரு. மார்கன் தான் அதுக்கு லிங்கேஜ் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்றாரு. அண்ட் ப்ராப்பரான தீசிஸ் அண்ட் ஃப்ரேம் அந்த தியரியை ஃப்ரேம் பண்ற லிங்கேஜ் தியரி யாருன்னா மார்கன். இவர் எதுல படிக்கிறாரு அப்படின்னா எக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ், ட்ரோசோஃபிலாவோட ஐ கலர், அதோடைய விங்கோட நேச்சர், அதுக்கப்புறம் பாடி கலர். இந்த கான்செப்டை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா டைட்லி லிங்க்டு அண்ட் லூஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பேசுறாரு. ஓகே, இது என்னன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. The strength of linkage அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப் எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீனோடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராசிங் ஓவரோடையும். இப்போ கிராசிங் ஓவரும் இந்த டிஸ்டன்ஸ் எப்போ கம்மியாகும் எப்போ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா லிங்கேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப. இப்போ இதை தொடர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are linkages என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெட்டிசன் அண்ட் புன்னட். ஸோ வில்லியம் பெட்டிசன் அண்ட் ரெஜினால்ட் புன்னட் இந்த 1906ல அவங்க பார்த்த என்ன அப்படின்னா சிஸ் லிங்கேஜ் அண்ட் டிரான்ஸ் லிங்கேஜ் கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் ஃபினாமினா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த சிஸ் அப்படிங்கிறது இந்த டாமினன்ட் அலில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே குரோமோசோம் ஹோமோலாகஸ் குரோமோசோம்லையும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசசிவ் ஜீன்ஸ் அனதர் ஹோமோலாகஸ் குரோமோசோம்லையும் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் கப்ளிங் ஃபினாமினா. இந்த கப்ளிங் ஃபினாமினால 1906ல ரெஜினால்ட் புன்னட் அண்ட் வில்லியம் பெட்டிசன் படிக்கிறதுல அவங்க எடுத்துக்கிறது லத்தரஸ் ஓடரேட்டஸ்.
இதுல ப்ளூ கலர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளார் அண்ட் ரெட் ஃபிளார். ப்ளூ கலர் ரெஸ்பான்சிபிள் கேபிட்டல் பி, ரெட் கலர் ரெஸ்பான்சிபிள் என்னன்னா ஸ்மால் பி. along with that long pollen capital and small round pollen அப்படிங்கிறது small l அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பேரண்ட். ஸோ கேபிட்டல் பி ஸ்மால் பி ஸ்மால் l. இது F1 என்ன F1 வந்து நம்ம என்ன பண்றோம் ஜெனரேஷன்ல பாக்குறப்ப கேபிட்டல் பி கேபிட்டல் l ஸ்மால் l அப்படிங்கிற ஹெட்ரோசைகட் ப்ளூ லாங் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்ம ரெசசிவ் வந்து என்ன அப்படின்னா ஜீனோடைப் ரெசசிவ் பேரண்டோட என்ன பண்றோம் கிராஸ் பண்றோம் டு நோ தி டெஸ்ட் கிராஸ். ரெசசிவ் பேரண்டிங் நமக்கு எப்பயுமே ரெசசிவ் பேரண்டாலே என்ன அப்படின்னா ஸ்மால் பி ஸ்மால் l அப்படிங்கிற ரெசசிவ் பேரண்ட். ஸோ அதோட நம்ம கிராஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிடைக்குது. நம்ம எக்ஸ்பெக்டட் ரேஷியோ என்ன அப்படின்னா இட் இஸ் 1:1:1:1. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ரூபாய் காயினை நீங்க என்ன பண்றீங்கன்னா டாஸ் பண்றீங்க 10 டைம்ஸ். ஹெட் இருக்கு டெய்ல் இருக்கு, ரெண்டு இதனால விளையலாம். ஸோ நம்ம நம்ம இவர் மெண்டல் சொன்னது எப்படின்னா 5 டைம்ஸ் வந்து ஹெட் விழுந்துச்சு 5 டைம்ஸ் டெய்ல் விழுந்துச்சு. ஸோ ரெண்டு 50% அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா மெண்டல் சொல்றது அது 1:1:1:1 ரேஷியோ. ஆனா இவங்களுக்கு அப்படி விழுல. நம்ம அப்படி நமக்கு விழுகுமா விழுகாது. என்ன அப்படின்னா ஒரு 7 வரலாம் ஹெட், இல்ல 3 வரலாம் வந்து டெய்ல். இந்த மாதிரி என்ன பண்ணும் மாறி வரும் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா சேம் திங் இங்கேயும் ஹேப்பனிங். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:1:1:1. ப்ளூ லாங் வந்து என்ன அப்படின்னா ப்ளூ லாங், அடுத்து வந்து ரெட் ரவுண்ட், ரெண்டு பேரண்ட். நடுவில் என்ன ரீகாம்பினன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ளூ ரவுண்டு அனதர் சொன்ன ரெட் லாங் அப்படிங்கிற ரீகாம்பினன்ஸ். இதை பாக்குறப்ப என்ன அப்படின்னா ரீகாம்பினன்ஸ் எல்லாமே ஈக்குவலா தானே வரணும். ஆனா பேரண்ட் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 1:7:7. ஸோ அப்போ ப்ளூ லாங் அப்படிங்கிறது என்னன்னா 7, ரெட் ரவுண்ட் 7, நடுவில் இருக்கக்கூடிய ப்ளூ ரவுண்டு ரெட் லாங் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா 1:1 கிடைச்சிச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஏன் இங்க ரீகாம்பினன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா இங்க ஜீன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் லிங்க்டு. ஸோ இப்போ சேம் வந்து டாமினன்ட் அலில்ஸ் அண்ட் ரெசசிவ் அலில்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆன் த சேம் குரோமோசோம். ஸோ அப்போ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கப்ளிங் அப்படிங்கிற ஃபினாமினா. அடுத்து என்ன பண்றாங்கன்னா ரிப்பல்ஷன். இதுல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்றாங்க. இப்போ ப்ளூ அப்படிங்கிற ப்ளூ லாங் அப்படின்றதுக்கு பதிலாக இங்க என்ன பண்றாங்க ப்ளூ ரவுண்டு அனதர் ரெட் லாங் அப்படிங்கிற பேரண்ட். இங்க பேரண்ட் தான் நீங்க முக்கியமா பார்க்கணும். இங்க நம்ம பேரண்டோட நேம் இந்த ஜீனோடைப்ஸ் என்னன்னா ப்ளூ ரவுண்டு ரெட் லாங். இப்போ கேபிட்டல் பி ஸ்மால் l அண்ட் ஸ்மால் பி கேபிட்டல் l. ஸோ இதுல F1 ஃபார்ம் ஆகிறப்ப கேபிட்டல் பி கேபிட்டல் l ஹெட்ரோசைகோட் ப்ளூ லாங் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ரெசசிவ் பேரண்ட் எடுக்கணும். ரெசசிவ் பேரண்ட் எப்பயுமே நமக்கு என்ன வரும் ஸ்மால் பி ஸ்மால் l. ஸோ நம்ம கிராஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ லாங், அடுத்து ப்ளூ ரவுண்ட், ரெட் ரவுண்ட், அனதர் ரெட் லாங் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேரண்டல் இங்கே நமக்கு என்னது அப்படின்னு நீங்க நல்லா பார்க்கணும். இங்கே நம்மளோட பேரண்ட் யார் அப்படின்னா it is a blue round, another is known as a red long அப்படிங்கிற நம்ம பேரண்ட். ஸோ சென்டர்ல வந்து இருக்கிறது. சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லாங், another is known as a red round அப்படிங்கிறது இட் இஸ் ரீகாம்பினன்ட் அக்கார்டிங் டு திஸ் பேரண்ட் நம்ம பார்க்கறது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் தான் அதிகமாக வந்திருக்கு, ரீகாம்பினன்ஸ் கம்மியா இருக்கும், பேரண்ட்ஸ் அதிகமா இருக்கு. ரேஷியோ வந்து 1:7:7:1. இங்க 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேரண்ட். அக்கார்டிங் டு திஸ் டைப்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட் 7:7. ஸோ அந்த சைடு முதல் இருக்கிறது லாஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ரீகாம்பினன்ஸ். இங்க கம்மியா வந்திருக்கு. இங்க பினாமினா பாத்தீங்கன்னா டாமினன்ட் ஜீன் அப்படிங்கிறது ப்ளூ கலருக்கு ஒரு குரோமோசோம்லையும், டாமினன்ட் ஜீன் ஃபார் வந்து லாங் போலனுக்கு ஒரு சைட்லையும், அண்ட் ரெசசிவ் அப்படிங்கிறது மாறியும் இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா the genes that is located in the 2 different chromosome, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன ரிப்பல்ஷன். ஸோ இதுதான் வந்து ரெஜினால்ட் புன்னட் அண்ட் வந்து வில்லியம் பெட்டிசன் பண்ண ஸ்டடிஸ். இது மெண்டலோடைய லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட். ஏன் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ, இட் இஸ் a deviation of Mendel's law of inheritance அப்படிங்கறத சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நீங்க ப்ரூவ் ஆகல பிகாஸ் ஜீன்ஸ் ஆர் லிங்க்டு ஜீன்ஸ். Okay, what is known as linkage? Complete linkage, another is known as incomplete linkage. Two types of பிரிக்கிறாங்க. இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இதுல பாத்தீங்க அப்படின்னா மெய்ஸ்ல ஹட்சிங்சன் படிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா வந்து கலர்டு ஃபுல் சீட், அதாவது சொன்ன கலர்லெஸ் ஷ்ரங்கன் சீட்ஸ். Colored full seeds responsible on a gene capital S capital C and colorless shrunken gene is small c small s. இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்ப நமக்கு ஒரு heterozygote colored and full seed capital C small c and capital S small s அப்படின்னு கிடைக்குதுங்க. இதுல parental 96% and recombinant 4% அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா colored full seed அப்படிங்கிறது 48%, colored shrunken 48% and another is known as recombinant பாத்தீங்கன்னா colored shrunk 2% and colored full அப்படிங்கிறது it is 2% அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ இதுல ரீகாம்பினன்ஸ் அப்படிங்கிறது லெஸ் ஃப்ரீக்வன்சில அக்யூர் ஆகுது. இது என்ன அப்படின்னா இட் இஸ் நோன் as incomplete linkage. ஓகே, complete linkage இதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ண சிபி பிரிட்ஜஸ் இன் மேல் ட்ரோசோஃபிலா இந்த இயர் 1919 அவர் அப்சர்வ் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
red-eyed வந்து Drosophila with vestigial wing and purple-eyed Drosophila with a long wing அப்படிங்கிறது எடுத்துக்கிறாரு. capital or small and small or capital பிறக்கக்கூடியது வந்து red long அப்படின்னு பிறகு red-eyed and long wing capital or small or capital small பிறகுது. இதுக்கு F1 பார்க்குறப்ப என்ன அப்படின்னா the same parent red vestigial and purple long அப்படிங்கிற parent 1:1 ரேஷியோல பிறகுது. it is not 1:1:1 ரேஷியோ பிறகுல F2ல. F2லையும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற ரேஷியோ பேரண்ட் மட்டும் தான் அப்பேர் ஆகுது. இங்கே ரீகாம்பினன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the male Drosophila that show complete வந்து என்ன அப்படின்னா linkage. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா complete linkage அப்படிங்கிறது இதுதான். ஸோ அப்போ இங்கே கிராசிங் ஓவரே கிடையவே கிடையாது. இந்த சிபிஎஸ்சி புக்கில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் டைட்லி லிங்க்ட் ஆனது சொன்னால் லூஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ். ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 minutes அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் கிராஸ் ஏ கிராஸ் பி. இந்த கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அண்ட் மேலை கிராஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பாடி அண்ட் ஒயிட் ஐட் மியூட்டன். அடுத்து மேல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வைல்டு நேச்சர். இது என்ன கலர் பாடி இருக்கும்னா இட் இஸ் அ ப்ரௌன் பாடி ரெட் ஐட். ரெண்டையும் கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ரெசிப்ரோக்கலாக பிறகுது. ஸோ என்ன பண்ணும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ மேல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டண்டாக இருக்குது. ஃபீமேல் அப்படிங்கிறது இட் இஸ் நார்மலாக இருக்குது. ஸோ இதை நம்ம F2 கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா பேரண்டல் காம்பினேஷன் 98.7 அண்ட் அதர் ரீகாம்பினன்ட் அப்படிங்கிறது 1.3 அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. அப்போ வெரி லெஸ் வந்து என்ன அப்படின்னா ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி பிகாஸ் இட் இஸ் டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ். இந்த கிராஸ் பில பார்த்தீங்கன்னா ஒயிட் ஐடு மினியேச்சர் வெஸ்டிஜியல் விங் உள்ள ஃபீமேல் இட் ரூல்டு பை WM அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ரெட் ஐட் அண்ட் லாங் விங் நார்மல் விங் வைல்டு டைட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேல். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறப்ப ரெசிப்ரோக்கலாக அந்த கேரக்டர் மாறும் மேல் அண்ட் ஃபீமேல. அண்ட் F2ல நீங்கள் ரீகாம்பினேஷன் F2ல புனட் ஸ்கொயர் போட்டு கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பேரண்டல் அப்படிங்கிறது 62.8 அண்ட் ரீகாம்பினன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் 37.2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ கம்பேரபிளி ரீகாம்பினன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இது லூஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ். ஸோ இவ்வளோதாங்க இந்த கான்செப்ட். ஸோ இது அன்லிங்க்டு ஜீன்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 50% ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா இது பேர் அன்லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் இட்ஸ் நோன் அஸ் சின்டெனிக் ஜீன்ஸ் ஆர் இட் இஸ் நோன் அஸ் சின்டெமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்டெமி அப்படிங்கிறது ஜீன்ஸ் லிங்கேஜே இல்லாமல் இருக்கும். அப்போ கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து இட்ஸ் அன்லிங்க்டு ஜீன்ஸ். ஓகே, நம்ம லிங்க்டு ஜீன்ஸ்ல நம்ம பார்த்த எல்லா டைப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ கப்ளிங் தட் இஸ் அ சிஸ் ஃபார்ம் அண்ட் ரிப்பல்ஷன் தட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது கப்ளிங் ரேஷியோ 7:1:1:7 அண்ட் ரிப்பல்ஷன் ரேஷியோ 1:7:7:1 அண்ட் கம்ப்ளீட் லிங்கேஜ் அது நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா சிபி பிரிட்ஜஸ் 1990ல பண்ண ட்ரோசோஃபிலாவோட ஐ கலர் வச்சும் அதுக்கப்புறம் விங்கை வச்சு பார்த்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்ல மெய்ஸ் ஹச்சிங்சன்ல பண்ண எக்ஸ்பெரிமெண்ட், கலர்டு சீட்ஸ் அண்ட் ஃபுல் சீட்ஸ் அண்ட் கலர்லெஸ் ட்ரங்கன் சீட்ஸ்ல பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டைட்லி லிங்க்ஸ் அண்ட் லூஸ்லி ஜீன்ஸுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிற கிராஸ் ஏ கிராஸ் பி ரெஸ்பெக்டிவா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா லாஸ்ட் என்ன அப்படின்னா அன்லிங்க்டு ஜீன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு குவிஸ் கொஸ்டின்ஸ் வருது. இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ்ல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்ரைஸ் பண்ணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியா உங்களுக்கு இந்த ஜெனடிக்ஸ் பிளஸ் அடுத்து வரக்கூடிய எல்லா பயாலஜி வந்து அப்டேட்ஸ் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ அண்ட் ஸ்டே பிளெஸ்ட்.